ரிஷபராசினியர்களுக்கு அன்பான வணக்கங்கள். வருகின்ற வாரம் 16/2 முதல் 22/2 வரை இந்த ஒரு வார காலம் ரிஷபராசிக்கு எப்படி இருக்கிறது பார்க்க போகிறோம். பொதுவாக ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 12ஆம் அதிபதி செவ்வாய், 12ங்கிறது சுகஸ்தானாதிபதி, விரையாதிபதி. அந்த 12ஆம் அதிபதி செவ்வாய் உங்களுக்கு 9ல் உச்சம் பெறார். பாக்கியஸ்தானத்தில் 12ஆம் இடத்து அதிபதி உச்சம் பெறார். அதே மாதிரி உங்களுக்கு 7ஆம் அதிபதி செவ்வாய். இந்த ரெண்டுமே உங்களுக்கு 9 பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெறும்போது உங்களுக்கு பூமி சம்பந்தப்பட்ட யோகம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. பூமிக்காரகன் செவ்வாய் அது 9 பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெறார். யார்? 12ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி. அப்போ உங்களுக்கு இந்த வாரம் கண்டிஷனாக பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாச்சும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தீர்ற வாரமாக அது இருக்கும். எந்த ஒரு சந்தர்ப்பமாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி, உங்களுக்கு அது பரிபூர்ணமாக தீர்க்கக்கூடிய வாரமாக அது இருக்கும். காரணம் எப்படின்னா 9 பாக்கியஸ்தானத்தில் சனி வீட்டில் உச்சமாகிறார். இது பூமி சம்மந்தப்பட்ட கோர்ட்டு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, இல்லை ஏதாச்சும் ஒரு சின்ன கைகலப்பு அந்த பூமி சம்மந்தப்பட்ட அவன் தரமாட்டேங்கிறனாலும் சரி, இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக அது நடக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல வாரமாக உங்களுக்கு இருக்கிறது. உங்களுக்கு சந்திராஷ்டமம் முடிஞ்சிருச்சு. நேற்றோட உங்களுக்கு சந்திராஷ்டமம் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு சந்திராஷ்டமம்லாம் எதுவுமே கிடையாது. அதனால் உங்களுக்கு ஒரு யோகமான வாரமாக தான் இருக்குது. அதனால் ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் இந்த பூமி சம்மந்தப்பட்டதோ, இல்லை இந்த சகோதரர்கள் பாகப்பிரிவினை சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்ததுன்னா தைரியமாக இறங்கி பண்ணுங்க. அது நல்லா சாதகமாக கொடுக்கும். மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.